அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 உள்ள மூணாவது கணக்குக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த மூணாவது கணக்கில் ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று f of x equal to x cube-னும் இன்னொரு சமன்பாடு g of x equal to cube root of x-னும் சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாடுகளுக்கான வளைவரையை நம்ம ஏற்கனவே இந்த பயிற்சியில் வரைஞ்ச காரணத்தினால இதை நேரடியாக வரைஞ்சிக்கலாம். therefore இது f of x equal to x cube-க்கான வளைவரை எப்படி அமையும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வளைவரையானது ஆதி புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு போவோம். மேலும் 1,1 புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு மேல் நோக்கியும், இங்கே -1,1 புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு கீழ் நோக்கியும் அந்த வளைவரை போகிற மாதிரி இந்த வளைவரையை நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே போல் ரெண்டாவது வளைவரை எப்படி போகும் அப்படின்னு தெரியும். இந்த பயிற்சியில் ரெண்டாவது கணக்குலேயே அதை கொடுத்துருந்தாங்க. therefore g of x equal to cube root of x x power 1/3 அப்படின்னு நம்ம சமன்பாடு மாற்றிக்கலாம். therefore y equal to x power 1/3 க்கான வளைவரை எப்படி போகுதுன்னா, இது ஆதி புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு 1,1 புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு வலது புறம் நோக்கியும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1,1 புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு இடது புறம் நோக்கியும் அந்த வளைவரை போகிற மாதிரி இந்த வளைவரையை நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். அப்போ ஒன்னாவது வளைவரை y equal to x cube-க்கான வளைவரை இது போல போகும், மேல் நோக்கி போகும். இது இந்த பக்கம் கீழ் நோக்கியும். இதே போல அடுத்த வளைவரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y equal to x power 1/3க்கான வளைவரை எப்படி போகும்னா, அதுவும் ஆதி புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு இந்த புள்ளியிலே வெட்டிக்கணும். இந்த புள்ளியில வெட்டிக்கின்னு 1,1 புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு வலது புறம் போகணும். இதே போல இங்க -1,1 புள்ளி வழியாக வெட்டிக்கிட்டு இடது புறம் நோக்கி போற மாதிரி இந்த வளைவரையை நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இந்த கணக்குல f காம்போசிஷன் ஆஃப் g கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கு அந்த f காம்போசிஷன் ஆஃப் g என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது y equal to x என்ற நேர்கோட்டின் சமன்பாடு தான். இங்க f காம்போசிஷன் கண்டுபிடிச்சோம்னா y equal to x கிடைக்கும். அது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கணக்கில் தரப்பட்ட f of x equal to x cube மற்றும் g of x equal to x power 1/3 இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி f காம்போசிஷன் ஆஃப் g எப்படி கண்டுபிடிக்கணும்னா, f of g of x அப்படின்னு எழுதிக்கலாம். பிராக்கெட் இது போல போட்டுக்கலாம். f of g of x ஓட வேல்யூ உள்ள பிராக்கெட்டுக்குள்ள எழுதும்போது இங்க g of x க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்குன்னா x power 1/3. இதை எடுத்துட்டு இங்க இந்த பிராக்கெட்ல x power 1/3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த f of x ஓட மதிப்பு எப்படி கிடைக்குதுன்னா, f of x அப்படின்னு போட்டீங்கன்னா x power 3 போடணும். f of சப்போஸ் a போட்டீங்கன்னா a power 3 போடணும். அதே போல பிராக்கெட்டுக்குள்ள என்ன போடுறோமோ அந்த மதிப்புக்கு அடுக்கு 3 போடணும். அதே போல இங்க பிராக்கெட்டுக்குள்ள f of x power 1/3 இருக்கு. நாம என்ன செய்யணும்னா x power 1/3 போட்டு அதுக்கு அடுக்கு 3 போட்டுடலாம். அப்ப 3 போட்டோம்னா வெளியே இருக்கிற 3 உள்ள இந்த பகுதியில் இருக்கிற 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x ன்னு கிடைக்கும். வழக்கமா நம்ம f of x g of x எல்லாம் y ன்னு வச்சுக்குவோம். அதே போல f காம்போசிஷன் ஆஃப் g equal to y ன்னு வச்சோம்னா therefore y equal to x என்ற சமன்பாடு கிடைக்குது. இது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. மேலும் இது கிராஃப்ல வரையும் பொழுது y equal to x என்ற நேர்கோடானது ஆதி புள்ளி வழியா வெட்டிக்கிட்டு இது போல அந்த நேர்கோடானது இது போல வரைஞ்சிக்கலாம். அப்ப நேர்கோட்டை இது போல கிராஃப்ல வரைஞ்சி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த y equal to x cube என்ற வளைவரையானது இந்த நேர்கோட்டை பொறுத்து பிரதிபலிப்பாக அமையுது. பார்த்தீங்கன்னா சமச்சீரா இருக்கு. இந்த ரெண்டு வளைவரையும் y equal to x என்ற கோட்டை பொறுத்து பார்த்தோம்னா சமச்சீரா இருக்கு. அப்போ நாம் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y equal to x என்ற கோட்டினை பொறுத்து f of x equal to x cube இன் பிரதிபலிப்பு தான் g of x equal to x power 1/3. அப்போ இதனோட பிரதிபலிப்பா இது அமையறதுனால g of x equal to x power 1/3 ஆனது f of x equal to x cube இன் நேர்மாறு அப்படின்றத இங்க நம்ம ஆன்சரா எழுதி முடிக்கலாம். அப்போ இந்த கோட்டை பொறுத்து இந்த படமானது சமச்சீரா இருக்கு அப்படின்றத நாம இங்க ஆன்சரா எழுதி முடிக்கணும். அதனால இந்த வளைவரைகளை சிறப்பாக வரைஞ்சி நல்ல மார்க் எடுக்க வாழ்த்துக்கள்.